மேபி அவர் வேணா கொஞ்சம் அக்ரெசிவாக போகலாம், ஆனால் சூப்பர் ஸ்டார் அக்ரெசிவாக போகவே போகிறது இல்லை. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். எப்படி பார்த்தாலும் இது வந்து இவருக்கு முடிவில்லை சுந்தர்சிக்கு, அதை புரிஞ்சுக்காம அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் கமலஹாசன் அவர்கள் டெபியூ டேரக்டரை வச்சு நாங்கள் படத்தை கொடுப்போம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டாரை வச்சு டெபியூ டேரக்டரால் எப்படி ஒரு படத்தை ஹேண்டில் பண்ண முடியும்? நீங்கள் டெபியூ டேரக்டர் வந்து டெபியூ ஆக்டர்ஸை வச்சே வாழ்வா சாவன் தான் படம் எடுக்கிறாங்க. கிளிக் ஆனால் கிளிக் ஆகுது, ரைட்டுங்களா? இல்லைன்னா இல்லை அப்படின்ற மாதிரி தான் டெபியூ ஆக்டர்ஸை வச்சே படம் எடுக்கிறாங்கும்போது டெபியூ டேரக்டரை வச்சு கதை கேட்குற அந்த சோழியே வேணாம். யாரோ ஒரு வெல் செட்டில்டு ரினவுண்டு டேரக்டரை கூப்பிட்டு வச்சு, நீ இங்கே தமிழ்நாட்டில் வேண்டாமா, நீ போ ஆந்திரா, இந்தியா முழுக்க நீ சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுக்க அவன் கதை வச்சிருப்பான், ரெடியாக இருப்பான். நீ சந்தீப் ரெட்டி வாங்க, எவன்கிட்ட கேள்வி இவருக்குன்னு ஒரு கதை இருக்குமா, இல்லைன்னா இவருக்கு நான் கதை எழுதிட்டு வரேம்மா, நீ உன்னால் முடிஞ்ச எங்கே என்ன பிரச்சனைனா சார், நான் அன்றைக்கி சொன்னேன் சார் உங்கள்கிட்ட நான் தான் முதல்ல என்ன சொன்னேன், இந்த சுந்தர்சி காம்பினேஷன் ஒர்க் அவுட்டே ஆகாது, எனக்கு தெரியுது வேலைக்கே ஆகாத ஒரு காம்பினேஷனு, இது நடக்கவே நடக்காது, நான் மட்டும்தான் முதல்ல பதிவு பண்ண ஞாபகம் இருந்தேன். அப்போ இப்போவும் சொல்கிறேன், இவங்க ஆர்கேஎஃப்ஐட்ட தலைவர் இந்த கதையை கொடுத்து இந்த படம் பண்ணுறேன்னு சொன்னது தான் தவறு. ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் மைண்டில் இருக்குது, தலைவருக்கு இவங்களுக்குன்னு ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணி படம் எடுத்தால் தான் படம் எடுக்க முடியும். அப்போ அப்படிங்கும் பொழுது நம்ம பெரிய காம்பினேஷன்ஸ்லாம் இங்கே எதிர்பார்க்கவே முடியாது.